கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனமகிழ்ச்சியின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கும் சிந்திக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 62ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். அந்த வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறது: சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். ஆண்டவர் வாக்குத்தத்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களை உயர்த்துற வரைக்கும் நான் அமர்ந்திருப்பதில்லை. எந்த நேரத்தில் எழுதப்பட்ட வாக்குத்தத்த வசனம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது எழுதப்பட்ட வாக்குத்தத்த வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை உயர்த்துவேன், நிச்சயமாக உயர்த்துவேன். அது மாத்திரமல்ல, நான் உங்களை உயர்த்தும் வரைக்கும் நான் அமர்ந்திருக்க மாட்டேன், நான் ஓய்வெடுப்பதில்லை. ஒருவேளை உலக பிரகாரமாக அநேக நேரம் நம்ம சொல்லுவோம், இந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் அமர்ந்திருப்பதில்லை. ஒருவேளை நண்பர்களை பார்த்து சொல்லுவோம், நான் உனக்கு உதவி செய்யும் வரைக்கும் நான் அமர்ந்திருப்பதில்லை, உனக்கு இந்த உதவியை செய்யாமல் நான் அமர்ந்திருப்பதில்லை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் வைராக்கியத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை உயர்த்தும் வரைக்கும் நான் அமர்ந்திருப்பதில்லை. பாருங்கள், ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் மீது எவ்வளவு பெரிய அன்பின் வைராக்கியத்தை பாராட்டுகிறார். எவ்வளவு பெரிய அன்பு! இன்றைக்கும் அதைத்தான் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய அன்பு மிக பெரியது. அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் வைராக்கியம் மிகவும் பெரியது. நம் மீது அன்பாக இருக்கிற கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் மீது அன்பாக இருந்தார். ஒரு அன்பின் வைராக்கியத்தை காண்பித்தார். பாவம் செய்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான், ஆனாலும் அன்பின் வைராக்கியத்தை காண்பித்தாராம். அவ்வளவு அன்பான தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார்? அவருடைய அன்பின் வைராக்கியம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்ததாம்? 3 காரியங்களை மிக சுருக்கமாக தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது ஒரு தரிசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி காண்கிறார். என்ன தரிசனத்தை காண்கிறார்? ஆண்டவராகிய கர்த்தரை பார்க்கிறார். நல்ல மகிமையான வெண்மை உடையில் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்க்கிறார். ஆனால் அந்த வெண்மையான உடையில் சிவப்பு தீர்ந்திருந்த சாயம் தீர்ந்திருந்ததாம். சிவப்பு நிறத்தில் இருந்ததாம் அந்த வெண்மையான உடை. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, இவ்வளவு வெண்மையான மகத்துவமான ஆடையை நீர் அணிந்திருக்கிறீர், ஆனாலும் அந்த ஆடையில் இந்த சிவப்பு சாயம் தீர்ந்திருக்கிறது என்ன? இவ்வளவு சிவப்பாக இருக்கிற காரணம் என்ன என்று கேட்ட பொழுது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அதை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63ஆம் அதிகாரம் முழுவதுமாக வாசிக்க முடியும். ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் சொல்லுகிறார்? என் ஜனங்களை நான் பார்த்தேன், என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், சுற்றிலும் என் ஜனங்களுக்கு விரோதமான காரியங்கள், சுற்றிலும் அடிமைத்தனம். மாறாக என் ஜனங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, யாருமே என் ஜனங்களுக்கு கை கொடுக்கலை. என் ஜனங்களுடைய நிலை பரிதாபமாக இருந்தது. எனவே நானே இறங்கி வந்து என் ஜனங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லாவற்றையும் நானே முறியடித்தேன். அதற்கு அடையாளமாகத்தான் என்னுடைய வெண்மையான உடையில் சிவப்பு சாயம் தீர்ந்திருக்கிறது. முதலாவது, ஆண்டவராகிய கர்த்தர் என் மீதும் உங்கள் மீதும் அன்பின் வைராக்கியத்தோடு இருக்கிறவர் செய்கிற முதலாவது காரியம், நமக்கு விரோதமாய் இருக்கிறவைகளை, நமக்கு விரோதமாய் நிற்கிற காரியங்களை அவர்தாமே வந்து முறியடிக்கிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய காரியம் காணப்படுகிறதே, எனக்கு விரோதமாய் இத்தனை மனிதர்கள் செயல்படுகிறார்களே, எனக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய மலை போன்ற காரியம் இருக்கிறதே. இன்றைக்கு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கும் வாக்கு கொடுக்கிறார். அவர் நமக்கு விரோதமாய் நிற்கிறவைகளை முறியடிக்கிற தேவன், நமக்கு விரோதமான சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். 2வது, இன்னொரு காரியத்தை செய்கிறாராம். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 60ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நம் மீது அன்போடு இருக்கிற தேவன் நாம் இழந்து போனவைகளை எல்லாம் நமக்கு திரும்பி கொடுக்கிறாராம். இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்ட அதிகாரம். ஆனால் இந்த வாக்குத்தத்த வசனங்களை வாசிக்கும் பொழுது சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். 60ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் சொல்லுகிறது,
பூமி முழுவதும் காரிருள் மூடும், ஆனால் என் ஜனமாகிய இஸ்ரவேல் தேசத்தின் மீது வெளிச்சம் பிரகாசிக்கும். இப்படியாக சொல்லுகிறார். பாருங்கள், அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இருளுக்குள் இருந்தார்கள். தங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போனார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அடிமைத்தனத்தின் தேசத்தில் நீங்கள் இருளை சந்தித்தீர்கள், தோல்வியை சந்தித்தீர்கள். ஆனால் இப்பொழுது நான் உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறேன். நான் உங்களை வெளிச்சமாய் மாற்றப் போகிறேன். நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் பெற்றுக்கொள்வீர்கள். வசனம் சொல்கிறது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இழந்து போன பிரகாசத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்வீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியமாய் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகளை இழந்தீர்கள் அல்லவா, அடிமைத்தன தேசத்தில் உங்கள் பிள்ளைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் பிள்ளைகளெல்லாம் உங்களுக்கு அருகில் வளர்க்கப்படுவார்கள். எல்லாவற்றையும் இழந்து போனீர்களே, உங்கள் தேசத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து போனீர்கள், உங்கள் வயல்வெளிகளை இழந்து போனீர்கள், உங்களுடைய எல்லா நன்மைகளையும் இழந்து போனீர்கள். இப்பொழுதோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை யோசிக்கலாம், நான் எவ்வளவு இழந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் எவ்வளவு காரியத்தை நான் இழந்திருக்கிறேன், இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேனே, என்னுடைய காரியங்கள், என்னுடைய நன்மைகள், என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு ஏமாளியை போல இருக்கிறேனே. நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். நீங்கள் இழந்து போனவைகளை எல்லாம் உங்களுக்கு திரும்பி தரப்போகிறார். நிச்சயமாக நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவர் நீங்கள் இழந்து போனவைகளை எல்லாம் திருப்பி தருவார். கடைசியாக இன்னொரு காரியத்தை அவர் செய்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல, இழந்து போனவைகளை திருப்பி தருகிற தேவன் மாத்திரமல்ல, கடைசியில் நம்மை முற்றிலுமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். பாவம் செய்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த ஜனங்கள் தான், ஆண்டவருடைய மகிமையை பார்த்தும் பாவத்தை விடாத ஜனங்கள் தான். அதே ஜனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 64ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வசனம் கொடுக்கப்படுகிறது. 64ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் இந்த தேசத்தின், இஸ்ரவேல் தேசத்தின் மக்களுடைய ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை அங்கு காணப்படுகிறது. வசனம் சொல்கிறது, தேவனே உமக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் பாவம் செய்த ஜனங்கள் தான், ஆனால் இப்பொழுது நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதுமாய் வாசிக்கும் பொழுது இந்த ஜனங்களுடைய இருதயம் எப்படி மாற்றப்பட்டதென்றால், பாவம் செய்த ஜனங்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்து விட்டோம், நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விட்டோம், ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் உணர்ந்து உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அவர்கள் இருதயம் முற்றிலுமாய் மாற்றப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனது, அவருடைய இருதயம் எல்லாம் மாற்றப்பட்டது. ஆண்டவருக்கு விரோதமான ஜனங்கள் இப்பொழுது ஆண்டவருக்கு அருகில் வந்தார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மையும் மாற்றுகிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இந்த காரியத்தை என்னால் விட முடியலை, இந்த பழக்கத்தை என்னால் விட முடியலை, ஐயோ இந்த கடன் பிரச்சனை என்னால் மாற்ற முடியலை. மாறாத காரியங்கள் எவைகளெல்லாம் இருக்கிறதோ ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். காரணம், உங்கள் மீதும் என் மீதும் அவர் அன்பாக இருக்கிறார். இந்த அன்புள்ள தேவனை இன்றைக்கு நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவர் ஓய்ந்திருப்பதில்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களை உயர்த்துகிற ஆண்டவர், எங்களை உயர்த்தும் வரைக்கும் நீர் ஓய்ந்திருப்பதில்லை அப்பா. எங்களை கண்மலையில் நிறுத்தும் வரைக்கும் நீர் ஓய்ந்திருப்பதில்லை. உமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர், உமக்கு நன்றி. எங்களுக்காக இறங்கி யுத்தம் செய்ய போகிறீர், உமக்கு நன்றி. நாங்கள் இழந்து போனவைகளையெல்லாம் மறுபடியும் தரப்போகிறீர், உமக்கு நன்றி. எங்கள் இருதயங்களை மாற்றப் போகிறீர், உமக்கு நன்றி. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.